அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது திரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்களின் ஊர்மன் குடும்ப நாவல். அத்தியாயம் 17. கமலை இறைத்து கொண்டிருந்தார் சங்கரலிங்க நாடார். தார்பாய்ச்சி கட்டியிருந்தார். தலையில் வட்டக்கட்டாக தலைப்பாகை. மாடுகள் முன்னுக்கும் பின்னுக்குமாக போக கூனையிலிருந்து தண்ணீர் பொதுவென்று வாய்க்காலில் கொட்டியது. கமலை குழியில் மாடுகளின் தடத்தில் புழுதி பறந்தது. புழுதியை அடக்க அவ்வப்போது வாய்க்காலிலிருந்து தண்ணீரை வாரி இறைத்தார் சங்கரலிங்கம். லேசுப்பட்ட சம்சாரி இல்லை இவர். ஊரே மதித்து போற்றுகிற உழைப்பாளி, முன்மாதிரி விவசாயி. அப்போதெல்லாம் ஊர் முழுக்க இரவை தோட்டங்களில் புகையிலை பயிர்தான். அகல அகல இலைகளோடு இடுப்பு உயரத்துக்கு வளரும். பார்க்க ஏக லட்சணமாக இருக்கும். ஆனால் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டும். கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கொண்டு கவனித்து பருவம் தப்பாமல் பக்குவம் செய்ய வேண்டும். பருவம் பிசகினால் படு நாசம். அப்போது வெள்ளைக்காரன் ஆட்சி. சென்னை மாகாணத்தில் மட்டும் ராஜாஜி ஆட்சி. போதைப் பொருளான புகையிலை மீது எதிர்ப்பு. கள்ளுக்கடை எதிர்ப்பு மாதிரியே புகையிலை எதிர்ப்பும் திகிடு முகிடாக வரியை போட்டு தள்ளினார்கள். புகையிலையை பயிரிட்ட விவசாயிகள் வரி சுமையில் திணறினர். மொத்த விளைச்சலும் வரிக்கே காணாது. அம்புட்டு வரி. புகையிலை பயிரிட முடியாத பயிராகிவிட்டது. சரி, அதற்கு மாற்று என்ன? வேறு எதை பயிரிட? வழி தெரியாமல் மரித்து நின்ற கேள்வி. விவசாயிகள் தாயை பறிகொடுத்த கோழி குஞ்சுகளாக கியா கியா என்று திகைப்போடு கத்தினர். சங்கரன் கோவில் கமிஷன் கடை ராவுத்தருக்கும் சங்கரலிங்கத்துக்கும் நல்ல பழக்க வழக்கம். ராவுத்தர் வீட்டு சுன்னத்து கல்யாணத்துக்கு பெரிய வளர்ப்பு கிடாவை பரிசளிப்பார் சங்கரலிங்கம். இவர் வீட்டு விசேஷத்திற்கு மைதீன் ராவுத்தர் கார் போட்டு வருவார். ஊரே திரண்டு வந்து காரை வேடிக்கை பார்த்தது. 100 200 என்று மொய் செய்வார். இந்து முஸ்லிம் வேற்றுமையில்லாமல் உறவு. ரம்ஜானுக்கு இவர் போவார். தீபாவளி பங்குனி பொங்கலுக்கு மைதீன் வருவார். தாயாய் பிள்ளையாய் உறவு. அப்படிப்பட்ட அந்த உறவில் கமிஷன் கடையில் உட்கார்ந்து புகையிலைக்கு வந்திருக்கிற பேரிடி பற்றி சொல்லி புலம்பினார். இரவை புஞ்சைகளில் மாற்று வெள்ளாமை என்ன செய்ய என்ற குழப்பத்தையும் சொல்லி மருகினார். மைதீன் ராவுத்தர் தான் சங்கரலிங்கத்திடம் சொன்னார். ஏன் சித்தப்பா, உங்க தோட்டத்தில் மிளகா செடியை நட்டு பாருங்களேன். எப்படி மகனே, எங்க மண்ணுக்கு இது சரிபடாதே. அட, போட்டு தான் பாருங்களேன். வாய்ச்சால் நமக்கு, வாய்க்காட்டா பிள்ளையாருக்குன்னு போடுங்க சித்தப்பா. சரி மகனே, நீ கெடுத்த கெடுதலாக இருந்தாலும் சரி, காட்டின வழியாக இருந்தாலும் சரி, போட்டு பார்ப்போம். நானே வாரேன். நாத்தங்கால் போடுற வழிமுறை, நில பக்குவம் பண்ணுற முறை, நட்டுற பாணி எல்லாம் சொல்லித்தாரேன். அப்பப்போ வந்து கவனிச்சுக்கிடுதேன். வழியில்லாத திகைப்பு. இந்த பாதையிலையும் போய்த்தான் பார்ப்போமே. சித்தப்பா, புதற்காட்டில் முதல் தடத்தை தைரியமாக எடுத்து வைங்க. அப்புறம் சில கால்கள் வரும். ஒத்தையடி பாதையாகிரும். ரோடாகி போக ரொம்ப நாளாது. ராவுத்தர் வாக்கு பொய்க்கவில்லை. சங்கரலிங்கம் நட்டிய மிளகாய் செடியில் நல்ல விளைச்சல். ராவுத்தர் கமிஷன் கடையில் நல்ல விலை. இன்றைக்கு ஊர் மட்டுமல்ல, வட்டாரமே மிளகாய் செடி மயமாயிற்று. சங்கரலிங்கம் புண்ணியத்தில் சுத்துப்பட்டி 10 ஊருக்கும் பாதை கிடைத்துவிட்டது. எல்லா வத்தல்களும் மைதீன் ராவுத்தர் கமிஷன் கடைக்கே போயிற்று. தாயாய் பிள்ளையான உறவு வளர்ந்தது. இந்த வட்டார கிராமங்களில் நடக்கிற மாரியம்மன் திருவிழா, செல்லியம்மன் பொங்கல் போன்ற இந்த திருவிழாவுக்கு நன்கொடைகள் தருவது ராவுத்தருக்கு வாடிக்கையாயிற்று. பங்குனி மாசம். மிளகாய் செடி ஓய்கிற பருவம். தண்ணீர் பாய்கிறது. பின்னாலேயே 2 பெண்கள் பாய்ந்த பாத்திகளில் பருத்தி விதை ஊன்றி வருகின்றனர். தண்ணீர் பாய்ச்சுகிற தாழையாவுக்கு வயசு
16-17 இருக்கும். மீசை முளைத்தும் முளைக்காமலுமான பருவம். தண்ணீர் பாய பாய பருத்தி விதை நடவு. அந்த 2 பெண்களும் நடு வயசுக்காரிகள், அருந்ததியர். விதைகளை ஊன்றிக்கொண்டே குனிந்த நிலையில் நிமிர்ந்து பார்த்தால் தாழையாவின் பார்வை ஒரே இடத்தில் நங்கூரமிட்டிருக்கும். தங்கள் மார்பு சதையையே வெறித்து பார்க்கிற தாழையா. காணாததை கண்ட அதிசய வெறிப்பு. பட்டிக்காட்டான் மிட்டாய் கடையை பார்க்கிறதாக வெறிப்பு. ராக்குவுக்கு அவனோடு விளையாடி பார்க்கிற குறும்புத்தனமான ஆசை. யோ இளவட்டம், காய் கடிச்சிருக்கீரா? என்ன காய்? கொய்யாக்காய். கடிச்சிருக்கேன். அவனது வெள்ளந்தியான பதிலில் சிரிக்கிற ராக்கு. மரத்தில் வச்சு கடிச்சீரா, புடுங்கியா? புடுங்கித்தான். நான் சொல்றது புடுங்க முடியாத காய. அவனுக்கு புரியவில்லை. அடுத்தவள் சிரியோ சிரி என்று சிரிக்கிறாள். இவன் வெகுளித்தனமாக கேட்டான். புடுங்க முடியாத கொய்யாக்காய் இருக்கவா செய்யுது? இருக்கு. எங்க? இங்கேயே. இங்கேயா? நீரு உத்து உத்து பாக்கிறே, அதுதான். இப்போதுதான் அவளது பரிகாச சிரிப்புக்கே அர்த்தம் விளங்கியது இவனுக்கு. ரொம்ப வெட்கமாக இருந்தது. அவமானமாக உணர்ந்தான். சி, அதுக்கு வேற ஆளை பாரு. நான் அப்படிப்பட்டவன் இல்லை. அப்ப காய் கடிக்கல. மௌனம் சாதித்தான் புண்பட்ட மனசோடு. உமக்கு கல்யாணம் மூச்சு வச்சா என்ன செய்வீரே? எப்படி கட்டி மேய்ப்பீரே? மேய்க்க தெரியாத ஆளாயிருந்தா ஆடு கள்ள மேய்ச்சல்ல இறங்கிருமில்ல, என்ன செய்வீரே? இவனுக்கு அவமானமாக இருந்தது. அப்படியே மண்வெட்டியை போட்டுவிட்டு ஓடிவிடலாமா என்று இருந்தது. கோபமாக வந்தது. ஒன்றும் பேசவில்லை. விசனப்பட்டவனாக அடுத்த வாய்மடையை கொத்தி விளக்கினான். காய்ந்த மிளகாய் இலை சருகுகளை சரசரவென்று இழுத்து வருகிற வாய்க்கால் தண்ணீர், காலடி மண்ணை கரைக்கிற நீர், பாத்திக்குள் சரசரவென்று சாரை பாம்பாக நுழைந்து பரவுகிற நீர். கேலியாக கேட்டாலும் ராக்குவின் வார்த்தைகள் அவனுக்குள் நிஜமாகவே முள்ளாக சொருகிக் கொண்டன. அவனை வளைத்து ஆக்கிரமிக்கின்ற கேள்விகள், பாம்பாக பின்னிக்கொண்டு பயமுறுத்துகிற கேள்விகள். நிஜந்தானே? ஒரு பெண்ணை ஆளுமை கொள்ள தெரியுமா? அது எப்படி? அந்த வித்தையே தெரியாதே. என்ன செய்ய? வாழ்க்கையின் மிக முக்கியமான உறவு தாம்பத்தியம். உயிர்களை படைக்கும் பந்தம் மனித வம்சாவளியின் முடிவில்லா உறவு. அது எப்படி? எனக்கு தெரியாதே. என்ன செய்ய? ராக்குவும் மற்ற பெண்ணும் இவனை பார்த்து ஒரே சிரிப்பானியாக சிரித்தார்கள். இவன் பேச்சு கொடுக்க மறுத்தவுடன் அவர்களாகவே பேசிக்கொண்டார்கள். பேச்சு பூராவும் இவனுக்காகத்தான். ராக்கு தான் ஆரம்பித்தாள். எனக்கு வாய்ச்ச புருஷன் கதை தெரியுமா? தெரியாதே. தேனிக்காரன். ஆளு வாட்ட சாட்டமாக இருந்தான். வெள்ளையும் சொல்லையுமா ஆளு. ஏக தடபுடல். காலில் செருப்பு, கையில் ரிஸ்ட் வாட்சுன்னு ரொம்ப ஜோக்கா இருப்பான். எனக்கு பிடிச்சு போச்சு. 250 ரூபா பரிச பணம். கல்யாணம் முடிஞ்சுது. மனுஷன் பகல் பூராவும் ஒரே சில்மிஷம். அங்கே தொடுவான், இங்கே தொடுவான், குறுஞ்சிரிப்பு சிரிப்பான், கண்ணடிப்பான். நான் ரொம்ப மயங்கி போயிட்டேன். அப்புறம் ராத்திரி ஆயிருச்சு. வெளியே எல்லார் மத்தியிலையும் கூச்சமில்லாமல் சேட்டைக செய்வான். ஒரே ரகலை. தனிச்சு விட்டாக. பேந்த முழிச்சான். ஒன்றும் தெரியல. கையும் ஓடாம காலும் ஓடாம பிடிபட்ட மைனா குஞ்சு மாதிரி முழிச்சான். நீயாச்சும் சொல்லித்தர வேண்டியது தானே. பொம்பளை எப்படி இதை சொல்லித்தர முடியும்? அனுபவப்பட்ட கையான்னு கேட்டா என்ன சொல்ல? அது வேற கூத்து. பிறகென்ன? பேய் மொழியா முழிச்ச பய இருட்டுக்குள்ள போன குருட்டு பாய மாதிரி தடபுடன்னு மேலே விழுந்து புரண்டான்.
பொசுக்குன்னு சாஞ்சிட்டான். எனக்கு ஆத்திரம்னா ஆத்திரம். பகல் பூரா அவன் போட்ட ஆட்டம், தூண்டிவிட்ட ஆசை, இப்போ சுருண்டு கிடக்கிற அலங்கோலம். காலடியில் கிடந்த அவன் நெஞ்சில் ஒரே மிதி. உதச்ச உதையில மல்லாக்க போய் விழுந்தான். பொட்ட கழுத மாதிரி அழுது சினுங்கனான். 10 நாள் பொறுத்து பார்த்தேன், ஒன்றும் ஒப்பேறலை. அவனும் என்கிட்ட மிதி வாங்க முடியாம பதறி போயிட்டான். பரிச பணம் 250க்கு 500 ரூபாய தீர்வையாக கட்டிட்டு தாலியை வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் அவன் என்னானா, தேனியில் ஒரு கல்யாணம் மூச்சான். அதுவும் மறு மாசமே தீர்ந்தாச்சு. அப்புறம் மருந்தை குடிச்சு செத்து போயிட்டான். ஐயையோ! பிறகு சொல்லி தெரிவதில்லைம்பாங்க இந்த கலையை. கண்டாச்சும் தெரிஞ்சுக்கணுமில்ல. ஒன்றும் தெரியாம ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்கலாமா? அது பாவம்ல. அதை சொல்லு. இவரும் காய் கடிக்கலைங்கிறாரு. இவருக்கு வாய்க்க போற புண்ணியவதி என்ன பாடுபட போறாளோ, எப்படி ஏங்கி சாக போறாளோ, வேற யாரையும் கூட்டிக்கிட்டு போக போறாளோ, யாரு கண்டது? இவரு என்ன கூத்து பண்ண போறாரோ? கேட்காதவனைப் போல எங்கோ பார்த்தாலும் இவன் காது பூராவும் இவள் கதையில்தான். இவனுக்குள் 2 காட்சி துல்லியமாக விரிந்தது. நெஞ்சில் உதைவாங்கி மல்லாக்க விழுந்து அவமானப்பட்ட புது மாப்பிள்ளை, நுரை கக்கி செத்து கிடந்த ஓர் இளைஞன். இவனுக்குள் இந்த காட்சிகள் பயங்கர மிரட்டலாக இறங்கிற்று, படர்ந்தது. மனசின் மூளை முடுக்கெல்லாம் பரவியது. நெஞ்சில் உதைப்பட்டு கேவல பிண்டமாக விழுகிறவனாக இவன். நுரை கக்கி செத்து விரைத்த நிலையில் தாழையா. ஊன்றிய பருத்தி விதை முளைத்ததோ இல்லையோ, ராக்கு ஊன்றிய விதை இவனுக்குள் முளைத்தது. விஷ விருட்சமாக எழுந்தது. அவனை அலைக்கழித்தது. நாட்கள் கடந்தன. தாழையா போக்கே மாறிவிட்டது. இளவட்டங்கள் கூடி கூடி பேசுகிற குசுகுசு பேச்சுகளில் வேண்டுமென்றே கலந்தான். வேலிமரக்காட்டில் ஜோடி சேர்ந்து பின்னி கிடந்ததை பார்த்ததாக பம்பு செட்டு ரூமுகளில் மாறி போன கள்ள ஜோடி பின்னி கிடந்ததாக கதை கதையாக சொன்னார்கள், கண்டதாக சொன்னார்கள். இவனும் வேலை மெனக்கட்டு காடுகளில் அலைந்து பார்த்தான். பின்னி கிடந்த கோலம் இவனுக்கு மட்டும் கண்ணில் தட்டவே இல்லை. இளவட்டங்களுடன் பேசிய பேச்சு பழக்கத்தில் ராக்கு சொன்னது சரியென்றே பட்டது. குடும்பங்கள் சண்டைகளும் சச்சரவுகளுமாக லோல்படுவதற்கும் சரசமும் சந்தோஷமுமாய் பொங்கி பூரிப்பதற்கும் 2க்குமே மூல காரணம் மன்மத கலைதான். பெண்ணை ஆளுமை கொள்வதில் வெற்றி கண்டு திருப்திப்படுத்திய புருஷனுக்கு காலடி புழுவாக மனைவி கிடப்பாள். சகலவிதமான சகிப்புத்தன்மைகளோடு திருப்திப்படுத்தாத புருஷனை காலடி புழுவாக மிதித்து கேவலப்படுத்துவாள். இந்த சித்திரம்தான் கிடைத்தது. இதுதான் ராக்குவும் சொன்னது. இதெல்லாம் தாழையாவுக்குள் அச்சுறுத்தலை அதிகப்படுத்தியது. அனுதினமும் மிரட்டியது. அவனது தேடல்களை அதிகரித்தது. தேடி கண்டடைகிற விஷயமாக தெரியவில்லை. ஏமாற்றமும் மிரட்சியுமே நிரந்தரமாயிற்று. இப்படிப்பட்ட மனநிலையில் உள்ள இளைஞர்கள் தஞ்சம் அடைவதற்கென்று கிராமத்தில் ஓரிடம் உண்டு. கிடைக்காவல் கிருஷ்ணன் தான் அது. அவன் மன்மத கலையில் ஒரு பல்கலைக்கழகம். அவன் குறிவைத்து விடாத பெண்ணில்லை. கரை கண்ட ஆள். அவனிடமே தாழையாவும் தஞ்சமடைந்தான். வீட்டில் பருத்தியை களவாடுவான். கடையில் போட்டு சேவு, சீனிக்கிழங்கு, கருப்பட்டி பலகாரம் என்று நிறைய வாங்கி கொண்டு கிடைக்கே போய்விடுவான் தாழையா. கிட்னன் போட்ட கதைகள் 1, 2 கிடையாது. வண்டி வண்டியாக கதைகள். எல்லாம் சம்பவங்கள். ஜோடி சேர்ந்த பறவைகள், ஜோடி மாறிய சோர கதைகள், கிழவனை சுற்றிய இலசுகள், இலசுகளை வேட்டையாடிய கிழடுகள். இவனுக்குள்
மாய உலகம், விரிந்து விரிந்து மோகமூட்டுகிற கதைகள், நிஜம் போல தோன்றுகிற மோகினிகள் உலகம். கிட்னனும் சலிக்க ஆரம்பித்து விட்டது தாழையாவுக்கு. அவனும் இன்பக் கதைகள்தான் போட்டான். ஒரு பெண்ணை ஆளுமை கொள்கிற அந்த மாய வித்தையை சொல்லித்தரவில்லை. அப்போதுதான் சக்கிலியக்குடிக்கு கூனை தைக்க போனார் சங்கரலிங்கம். அவன் கிழிந்து கிடந்த கூனை தோலை தைத்ததோடு கிழிந்து கிடந்த தாழையா சங்கதிகளையும் தைத்து விட்டான். முதலாளி, உங்க புள்ளையாண்டாம் போக்கு சரியில்லை. ஏன், என்னாச்சு? கெடக்காவல் கிட்னன் கூடவே சுத்துறாக. யாரு? தாழையாவா? ஆமா முதலாளி, கிடைக்காவல் கிட்னன் கூட ஒரு இளவட்டம் சுற்றுகிறான் என்றால் கல்யாண ஆசை வந்துவிட்டது என்பது கிராமத்து கணக்கு. அர்த்த பாவனையோடு சங்கரலிங்கம் தலையை ஆட்டிக்கொண்டிருந்த போது அவர் யோசனைக்கு வழி காட்டுகிற மாதிரி கூனை தைக்கிறவன் சொன்னான். முதலாளி, ஊரே கையெடுத்து கும்பிடுற குடும்பம் உங்க குடும்பம். புள்ளையாண்டானால ஒரு தலைக்குனிவு வராம பார்த்துக்குங்க. புள்ள கை மீறி போறதுக்குள்ள ஒரு கால் கட்டு போட்டு கைக்குள்ளே பிடிச்சு வச்சுக்கங்க. அவரது யோசனை ஒரு முடிவாகி அதுவும் செயலாகிற போது தாழையா நிஜமாகவே அதிர்ந்து விட்டான். பருந்தை கண்ட நாகமாக பம்மி பதுங்கினான். அத்தியாயம் 18. தாழையா ரொம்ப ஒல்லி, சின்ன முகம், சில்லாங்குச்சி மாதிரி உடம்பு, கரிசல் காடுகளில் கரட்டான் மாதிரியே சிறிசாக ஒன்று இருக்கும். அதற்கு பெயர் சில்லான். அப்படித்தான் இருப்பான் தாழையா. சங்கரலிங்கம் தாழையாவை கூப்பிட்டார். என்ன ஐயா, உன் கூட சுப்பையா மகன் வருவான். மாதாங்கோவில் பட்டியில முத்தையா நாடார் மகா செம்பகந்தான் பொண்ணு. போய் பார்த்துட்டு வந்துரு. யாருக்கு? என்று ஒரு உருமல் உருமினார். அதிலேயே பாதி ஒடுங்கி போனான். உனக்கு தாண்டா. எனக்கா? கல்யாணமா? ஆமா. அதுக்குள்ள ஐயா, கிட்னன் கூட ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களாம்ல? அதெல்லாம் இல்லை, எல்லாம் தெரியும்டா. போய் பார்த்துட்டு வா. சொன்னதை செய்யி. எலும்ப எண்ணிருவேன் படுவாராஸ்கல். அரண்டு போனான். அதற்கு மேல் அரண்டு போனான் செம்பகத்தை பார்த்து. ஆள் நல்ல சிவப்பு, ஓங்கு தாங்கான உடம்பு, வேலையில் வசக்காத வீட்டுக்காளை மாதிரி கம்பீரமான லட்சணமாக இருந்தாள். அவள் ஆசைப்பட்டால் இவனை தூக்கி இடுப்பில் வைத்துக் கொள்வாள். அப்படி திடகாத்திரம், அரேபிய குதிரை மாதிரி நிமிர்ந்த தோற்றம். இவனிடம் அபிப்பிராயம் கேட்கவே இல்லை. காரியம் மளமளவென்று நடந்தது. பூவைப்பு, நிச்சயதார்த்தம் எல்லாம் நடந்தது. தாழையா உள்ளுக்குள் நடுங்கினான். கல்யாணம் பண்ணி என்ன செய்ய போகிறான்? எப்படி ஆளுமை கொள்வது? என்ன ஏது என்ற அரிச்சோடி கூட தெரியாத இவன் எப்படி குடும்பம் நடத்த? செம்பகம் நெஞ்சில் உதைத்தால் இவன் எப்படி எகிரி போய் விழுவான் என்கிற கற்பனை மாறி மாறி உள்ளுக்குள் வந்தது. இந்த கேவலத்தை எப்படி எதிர்கொள்ள? இவனது அறியாமை அவளால் பரிகசிக்கப்படுவதை எப்படி தாங்க? பூ, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நீ கெட்ட கேட்டுக்கு கல்யாணம் ஒரு கேடா என்று கேட்டால் எப்படி தலை நிமிர? அவள் முன்னால் இவனை நிறுத்தினால் முதலிரவில் பேந்த பேந்த முழிக்கவா? வரப்போகிற இழிவை எண்ணி எண்ணி மருண்டான். இந்த கேவல கூத்தை யாரிடம் சொல்ல? சொல்ல முடியுமா? சொன்னால் கை கொட்டி சிரிக்க மாட்டார்களா? நீந்த தெரியாதவனை கிணற்று விளிம்பில் நிறுத்தி தள்ளிவிடப் போவதாக சொன்ன மாதிரி மனசுக்குள் பதற்றமாக கதறினான். கிளியும் திகிலுமாக முகம் இருண்டு போய் திரிந்தான். கையால் ஆகாதவனாக இருப்பதிலுள்ள இழிவை, இதனால் வரப்போகிற கேவலங்களை நினைத்து நினைத்து மிரண்டான். கல்யாணத்திற்கு பிறகு கொஞ்ச நாட்கள் கழித்து இவள் ஓடிப்போய்விட்டால் இவனது அறியாமை
ஊரறிந்த விஷயமாக தண்டோரா போடப்பட்டு விட்டால் இவன் எப்படி உயிர் வாழ? எப்படி அந்த கேவலத்தை தாங்க? நுரை வழிய செத்து விரைத்து கிடக்கிற தாழையாவை மனசுக்குள் கண்டு கண்டு நடுங்கினான். இவனது நடுக்கத்தை கண்டு தாட்சணியம் காட்டவில்லை. நாட்கள் அவை தன் போக்கில் நெருங்கி நெருங்கி வந்தன. அறுக்கப் போகிற ஆடு போல தவித்தான். இந்த இக்கட்டிலிருந்து எப்படி மீண்டு எங்கு போக? அயலூர் போய் அறியாதவன். மிஞ்சி மிஞ்சி இவன் பார்த்த ஊர்கள் சங்கரன் கோவிலும் செவல்பட்டியும் தான். செவல்பட்டிக்கு புகையிலை பாரம் விற்கப்போன வண்டியில் போயிருக்கிறான். சங்கரன் கோவிலுக்கு மிளகாய் வற்றல் விற்கப்போன சங்கரலிங்கத்துடன் போயிருக்கிறான். நாட்கள் நெருங்கிவிட்டன. வீட்டில் கல்யாண கலை கட்டிவிட்டது. நெல் குத்தினார்கள். மசாலா ஜாமான்கள் இடித்தார்கள். சொந்த பந்தம் வர துவங்கிவிட்டது. இவனுக்குள் நரக வேதனையாக அச்ச நடுக்கம், நிமிஷத்திற்கொரு கற்பனையும் பயபீதியுமாக நகரும் பொழுதுகள். மனசுக்குள் நிரந்தரமான தேல்கடி ரணம். வேறு வழியில்லை. கேவல இடி கிணற்றில் தள்ளப்படுவதை விட அறிமுகமில்லாத மனித மக்களோடு போய் கலந்து கொள்வது பரவாயில்லை. நள்ளிரவில் புறப்பட்டு விட்டான். அவன் காணாமல் போனதை கல்யாணத்திற்கு முதல் நாள்தான் உணரப்பட்டது. எவ்வளவு ரகசியமாக பொத்தி பொத்தி வைத்தாலும் விஷயம் எப்படியோ மாதாங்கோவில் பட்டிக்கு ரெக்கையடித்து விட்டது. செம்பகம் கேவலம் தாங்காமல் குன்றி போனாள். தனது இழிவான தலையெழுத்தை எண்ணி எண்ணி ஊமை அழுகையாய் அழுது கசிந்தாள். மாப்பிள்ளை காணாமல் போகிறான் என்றால் அதற்கு ஒரே அர்த்தம்தான். சமூக நோக்கில் பெண் பிடிக்கவில்லை என்பது ஒன்றுதான். வரப்போகிற கணவனால் இப்போதே வெறுக்கப்படுகிறோம் என்பது ஒரு பெண்ணுக்கு தாங்கக்கூடிய இழிவா? வெறுக்கிறவனோடு ஆயுள் முழுக்க மாரடித்தாக வேண்டும் என்கிற நிர்பந்தத்தில் கட்டுண்டு நிற்பது ஒரு பெண்ணுக்கு எத்தனை பயங்கரம்! யாரிடமும் முகம் கொடுக்காமல் மூலையில் கிடந்து முசுமுசுவென்று அழுது கொண்டே இருந்தாள் செம்பகம். பச்சை தண்ணீர் கூட பல்லில் படவில்லை. சோறு தண்ணீர் காணாமல் சுருண்டு கிடந்தாள். இன்ன இடம் என்ற குறியில்லாமல் ரெக்கை விரித்து புறப்பட்ட தாழையாவுக்கு ஆகாயமெல்லாம் கனத்த இருட்டாக மருட்டியது. அவனை காணோம் என்றவுடன் மூளைக்கு மூளைக்கு ஆட்கள் புறப்பட்டார்கள். தேடி நாலா மூலைகளுக்கும் நிறைய ஆட்கள். காணாமல் போன கோழியை படப்புகளில், குப்பை மேடுகளில், சந்து பொந்துகளில், கூரை வல்லடைகளில் தேடுவதைப் போல ஆள் ஆளுக்கு 8 திசைகளிலும் வலைகளை விரித்தார்கள். சங்கரலிங்கம் இத்தனை கலேபாரத்திலும் இம்மி கூட கலங்கவில்லை. கல்யாண வேலைகளை அவர் பாட்டுக்கு கவனித்தார். எல்லாருக்கும் தைரியம் சொன்னார். தயங்கி தயங்கி மயங்கியவர்களெல்லாம் அதட்டி முடுக்கிவிட்டார். அவர் நம்பிக்கை வீண் போகவில்லை. முகூர்த்த நேரத்திற்கு சற்று முன்னால் கைது செய்யப்பட்டவனாக கொண்டு வரப்பட்டான் தாழையா. கோடை மழையில் நனைந்த கோழி குஞ்சாக கிடந்து நடுங்கினான். கல்யாணம் ஜே ஜே என்று சீரும் சிறப்புமாக நடந்தது. ஏண்டா ஓடுன என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை சங்கரலிங்கம். வாழ்க்கை அதன் போக்கில் ராட்சச வலிமையோடு சுழன்று நகரும். அதன் பற்சக்கரத்தில் சிக்கியவர்களையும் சிக்க மறுத்தவர்களையும் இழுத்து பிடித்து நசுக்கி தன்னை போன்ற வடிவத்தில் வளர்த்துவிடும் என்ற பலத்த நம்பிக்கையில் பரிபூர்ண நிதானமாக இருந்தார். தாழையா எதை கண்டு கடந்த 2-3 வருஷமாக நினைத்து நினைத்து நடுங்கி செத்தானோ அந்த முதலிரவு வந்தது. ரொம்ப நடுங்கி போய் திகிலும் பீதியுமாக எதிர்கொண்டான். இன்னும் சில வினாடிகளில் செம்பகம் வந்து விடுவாள். அவளுடன் தனித்து விடப்படுவான். என்ன செய்ய? மர்ம இருட்டாக சூழ்ந்து நெருக்குகிற மாய பய உணர்வு. எல்லாரும் சொர்க்கமாக நினைக்கிற அற்புதம் தாழையாவுக்கு மட்டும் பயங்கர நெருப்பு குண்டமாக தோன்றி மருட்டுகிறது.
கதவு திறந்து மூடுகிற சத்தம். இவனுக்குள் திக்கென்கிறது. நெஞ்சு தடக் தடக் என்று அதிர்கிறது. மெல்ல வருகிற செம்பகம். அண்ணாந்து பார்க்கத்தக்க உயரமாக அவள். நெஞ்சில் ஓங்கி மிதிக்கப் போகிறவள். முகத்தில் அருவெறுப்புடன் காரி துப்பப் போகிறவள். ஓடிப்போய் கேவலப்படுத்தப் போகிறவள். அவனுக்குள் வியர்வை. சட்டையெல்லாம் தொப் தொப் என்று நனைந்து விட்டது. பயத்தில் மருள்கிற கண்கள். வெளுத்து போய் அரண்டு போன முகம். அவன் அவனாக இல்லை. தன் வசமிழந்த நிலையில் அவன். அவனை மீறிக்கொண்டு ராட்சசமாக நெருங்குகிற நேரம். கட்டுமீறிய நிலை. தலைக்கு மேல் வெள்ளம். பயந்து பலனில்லை. தப்பிக்க வழியில்லை. மாற்று மார்க்கமில்லை. அவனை மீறிய அவன். மாய இயக்கத்தின் கையில் சுழன்ற அவன். என்ன செய்கிறோம் என்று உணர முடியாத மனநிலையில் இயக்கம். எப்படியோ அந்த நாள் கடந்துவிட்டது. நெஞ்சில் உதை விழவில்லை. செம்பகத்தின் முகத்தில், அவளது கண்களின் ஆழத்தில் பயத்தோடு பார்வையை நிறுத்தினான். அவளிடம் அருவருப்பு இல்லை. அசூயையின் சாயல் கூட இல்லை. உள் ஒடுங்கிய வெறுப்போ கோபத்தின் நிழலோ தென்படவில்லை. நாணத்தின் சங்கடத்தில் புன்னகைக்கிற அவள். திருப்தியின் பூரிப்பில் குலுங்குகிற காலை ரோஜாவாக அவள். அதிகாலை குளியலில் அழகு ரூபமாக சுடர் விடுகிற செம்பக முகம். ஒளி மின்னுகிற கண்களில் மனசு. எதிர்கொண்டு பார்க்காமல் தர்ம சங்கடமாக தவிர்ப்பதில் இவனுக்குள் வேர் பிடிக்கிற நம்பிக்கை. ஆள முடிந்த ஆண்தான் என்கிற தன்னம்பிக்கை. ஆனால் அவனுக்கு வேறொரு வெட்க உணர்வு. இரு முழங்கால்களிலும் இரத்தம் கோதி போன புண். தோல் நைந்து போயிருந்தது. அந்த புண்ணே தண்டோரா இவனது அறியாமையை ஊர் முழுக்க சொல்லிவிடும். ரொம்ப பதறினான். வேட்டியை மடித்து கட்டவே பயந்தான். எந்நேரமும் கால் வரை விட்டே இருந்தான், முழங்கால்களை மறைக்க. மலையாக மரித்து நின்ற விஷயம் இப்படி பன்னீராகி போனதில் இவனுக்கு ஏக பிரமிப்பு. எதற்காக பயந்தோம் என்று நினைக்கும் போதே வெட்கக்கேடாக இருந்தது. ச்சே, இப்படி ஒரு விஷயத்திற்கா இத்தனை காலமாக நடுங்கி செத்தோம்? 3வது பிள்ளை பிறந்த 6வது மாசம். 2 பிள்ளைகளும் ஏற்கனவே உறங்கிவிட்டன. பௌர்ணமி நிலா பட்டு போல நிலா, பால் போல வெளிச்சம். 6 மாச மழலை அழுது சினுங்கியது. இவன்தான் தோளில் வைத்திருந்தான். அது சினுங்க ஆரம்பித்தவுடன் நெஞ்சில் போட்டு குலுக்கிக் கொண்டே நடந்தான். செம்பகம் குளிக்கிற சத்தம், தண்ணீரின் சலப் சத்தம் கூட எழாமல் அமுத்தலான ரகசியமாக குளிக்கிற பெண் சாமர்த்தியம். குளிப்பதற்கு ஏன் பயப்படுகிறாள்? இவனுக்கு புரிகிறது. இந்நேரம் குளிப்பது என்பது ஒரு மொழி, தாம்பத்திய ரகசிய பாஷை. மகரந்த சேர்க்கையோடு மலர்ந்து சிரிக்கிற ஒரு பூவின் மொழி. தழுவலுக்கும் தத்தளிப்புக்கும் தயார் என்கிற உணர்த்தல். தாழையா சிரித்த கொண்டான். அவளை தொட்டு 7-8 மாசமாகிவிட்டது. ஏய், புள்ள அழுகுது. என்ன செய்ய? சீக்கிரம் வா, பசிக்கும் போல இருக்கு. இதோ வந்துட்டேன். வந்துவிட்டாள். சீயக்காயின் நறுமணம், ஈர குளிர்வான மேனியின் சுகந்த வாசம். இவனுள் ஒரு தினவு. வழக்கம் போல பிள்ளையை அமர்த்த மறைவு தேடவில்லை. அவனோடு ஏதேதோ பேசிக்கொண்டே அவன் முன்னால். பிள்ளை வயிறு நிறைய நிறைய கண் அயர்ந்து விட்டது. அழுங்காமல் தூக்கி தொட்டிலில் போட்டாள். சற்றே நெளிந்து புரள்கிற மழலை தொட்டிலின் ஆட்டத்தில் மறுபடியும் தூங்கிவிட்டது. படுக்கலையா? படுக்கணும். வெளியே பாய் தலைவாணியை எடுத்துட்டு போங்க. நீ உள்ளதான். அட பாதகத்தி, எத்தனை மாய்மாலம்! அழைக்கிற மர்மச் செயல்கள், விரட்டுகிற வார்த்தைகள். நான் இன்னைக்கு உள்ளதான். அதெல்லாம் முடியாது. என்ன முடியாது? முடியாதுன்னா முடியாதுதான். மூர்க்க மூட்டுகிறாள், வெறி கொள்ள வைக்கிறாள். இதுதான் ஊடலா?
மூர்க்கமும் வெறியும் தான் அவள் எதிர்பார்ப்பா? போய் வெளியே படுங்க. மாட்டேன். என்ன பேச்சு இது? செல்ல பேச்சு. அப்புறம் அவளை பேச விடவில்லை அவன். திமிராமல் மறுக்கிற அவள். காட்டமில்லாத செல்ல கோபங்கள், சை என்கிற செல்ல சினுங்கல்கள், ஆர்வமான ஒத்துழைப்பு, ஆசையான இணக்கம். பௌர்ணமி கடலின் ஆர்ப்பரிப்பாக அவள். மூர்க்கமும் வெறியுமாக இவன். காய்ந்த மாடு கம்மங்கொள்ளையில் விழுந்த மாதிரியான வேகம், உக்கிரம், ஆரவாரம், உணர்ச்சி படையெடுப்புகள் எல்லாம் முடிந்து படைகள் விலகிச் சரிந்த பிறகு திளைப்பின் உச்சத்தில் செம்பகம் வேர்வை பிசுபிசுப்பான அவன் கன்னத்தில் கடித்து தோலை பிசைந்து ராசா ராசா என்று மிழற்றி களைத்த உடம்பு வெற்றி பெருமிதத்தில் திளைக்கிற அவன். பெருமித எண்ணங்களின் ததும்பல். இப்படிப்பட்ட நேரத்தில் பேசுவதே இல்லை அவர்கள். பின்பும் இதை பற்றி பேசுவதுமில்லை. பேசுவதை அவள் அனுமதிக்க மாட்டாள். இன்றைக்கு ஏனோ பேசாமல் இருக்க முடியவில்லை அவனால். செம்பு, ஏய் செம்பு, என்ன இப்போ இப்படி இருக்கமே? நம்ம கல்யாணத்தன்னைக்கு நான் எப்படி பயந்து கிடந்தேன் தெரியுமா? தெரியும். ஆனால் நீ அன்னைக்கும் நீ திருப்தியாகத்தான் இருந்த. நான் என்னத்தை கண்டேன்? நீங்கள் தந்தது தான் அதுன்னு நினச்சிருந்தேன். அம்பிட்டு தான் அதுன்னு நினச்சிக்கிட்டேன். உனக்கு எப்பவும் வெறுப்பே வரலையா? இவன் என்ன ஆம்பளைன்னு எப்பவும் எழப்பமாக மனசுக்குள்ளே நினைக்கலையா? எதுக்கு நினைக்கணும்? நான் பார்த்த ஆம்பளையே நீங்கள் தான். உங்கள் குணம் ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னை மதித்து நடத்தின உங்கள் நடப்பு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதில் மற்ற குறை எதுவும் பெருசாக தெரியலை எனக்கு. நெசமாவா? குறை இல்லாமல் உலகத்தில் யார் இருக்காக? உத்து பார்த்தா சாமிக்கிட்ட கூட குத்தம் பார்க்கலாம். சகிச்சு போகிறது தான் மனுஷத்தன்மை. ஒரு குறைய இன்னொன்று விழுந்து நிறையாக்கிறோம். அப்படி நினச்சாதான் வாழ்க்கை, இல்லைன்னா நரகந்தான். இந்த விஷயத்தில் அறியாமல் இருக்கிறது கேவலமில்லை, பெருமைப்படணும். யோக்கியங்கிறதுக்காக, ஒழுக்கங்கிறதுக்காக பெருமைப்படணும். ராவணனுக்கு இருந்த தேர்ச்சி ராமனுக்கு எப்படி இருக்கும்? இல்லாமல் இருக்கிறது தானே பெருமை. செம்பகம் தானா பேசுவது? அவளுக்கா இத்தனை அறிவு? தாழையா தடுமாறி போனான். 3 ஆண்டு காலமாக பயந்து பயந்து வெட்கப்பட்டு போயிருந்த அறியாமையே ஒரு அழகு என்கிற செம்பகம் இது முற்றிலும் புதிய கோணம், புதிய பார்வை. ராக்குவின் விஷ விருச்சம் ஒரு மாயமாக மறைந்தது. செம்பகம் வெறும் பெண்ணில்லை, இவனை அளந்து முடித்த ஞானி. இவனது பலவீனத்தையும் அறியாமையையும் தாயின் மனத்தோடு தாங்கி இவனை வழி நடத்தியிருக்கிற சாரதி. இவனுக்காகவே இவனை நேசித்திருப்பவள். இவனே உலகம், இவனே சகலம் என்று சங்கமித்திருப்பவள். நம்பி கிடந்தவள். தாழ்ந்து சகித்து இவனை வளர்த்து உயர்த்தியவள். வாழ்க்கைக்கு தகுதியானவனாக மாற்றியவள். இவனது சிருஷ்டிகர்த்தா அவள். அன்றைக்குத்தான் தாழையா செம்பகத்தின் முழுமையை உணர்ந்தான். மன உலகத்தின் உள்நரம்புகளை தொட்டு பார்த்தான். மன உலகின் ஆளுமையை, அன்பின் முடிவில்லா ஆழத்தை, ஆத்ம சங்கமிப்பின் இறுக்கத்தை உணர்ந்தான். செம்பகம் அவனது ஆத்மாவானாள். அவனது உயிர் துடிப்புகளிலெல்லாம் செம்பக அதிர்வுகள். அவனது உள் நரம்புகளில் ஓடுகிற இரத்தமாக அவள். அவனது உயிராகவே அவள். அப்போது ஏனோ இப்படி நினைத்தான். சாகரப்ப கூட ஒன்னாவே செத்து போகணும். அபசகுணமான இந்த நினைப்பில் அதிசயமான பரவசத்தை உணர்ந்தான். இன்றைக்குத்தான் அவளை காதலிக்க துவங்கி இருக்கிறான் என்பதை அவனே உணர்ந்ததில்லை. இந்த நாவலுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.